வெல்கம் டு உபயோக சிந்தனை. சிறுவர் கதைகள். தலைப்பு: அறிவை பயன்படுத்து. வாங்க கதை கேட்கலாம். கிராம விவசாயி ஒருவர் வீட்டில் உணவுப் பொருட்கள் தீர்ந்துவிட்டதால் கடைக்கு சென்று அரிசி, பருப்பு போன்ற பொருட்கள் வாங்கி வரலாம் என்று நினைத்தான். எனவே பணப்பெட்டியை திறந்து பணத்தை எண்ணினான். பணம் போதிய அளவு இல்லாததால் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். வெளியே காட்டில் அவனுடைய நிறைய ஆடுகள் புல் மேய்ந்து கொண்டிருந்தன. இதை கவனித்த விவசாயி, நிறைய ஆடுகள் இருக்கின்றன, என்னால் அவை அனைத்தையும் சரிவர பராமரிக்க முடியவில்லை. எனவே ஒரு ஆட்டுக்குட்டியை விற்று பணம் பெற்று மளிகை பொருட்கள் வாங்கி வரலாம் என்று முடிவெடுத்தான். அதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து தன் வண்டியில் ஏற்றி அது கீழே விழாதவாறு நன்கு கயிற்றை போட்டு கட்டி வைத்து கொண்டான். பிறகு வண்டியில் சந்தைக்கு செல்லலாம் என்று கிளம்பினான். வழியில் சென்று கொண்டு இருக்கும்போது 2 திருடர்கள் விவசாயியின் வண்டியையும் ஆட்டுக்குட்டியையும் கவனித்தனர். உடனே 2 திருடர்களும் எப்படியாவது இந்த ஆட்டுக்குட்டியை விவசாயியிடம் இருந்து திருடிவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டினர். எனவே 2 திருடர்களும் ஒருவராக விவசாயியை சந்திக்கலாம் என்று முடிவெடுத்தனர். முதலாவது திருடன் பேசி வைத்து கொண்டபடி விவசாயியை நிறுத்தினான். பிறகு விவசாயியிடம், இந்த முயலை விலைக்கு தருவீங்களா என்று கேட்டான். அதற்கு விவசாயி, இது முயல் இல்லை, இது ஆட்டுக்குட்டி என்றான். அதற்கு முதலாவது திருடன், முயலை போய் ஆட்டுக்குட்டி என்கிறீர்களே என்று சிரித்தபடி கூறிவிட்டு சென்று விட்டான். இதை கேட்ட விவசாயிக்கு குழப்பம் வந்தது. இது முயலா அல்லது ஆட்டுக்குட்டியா என்று. விவசாயி, இது ஆட்டுக்குட்டி தான், நான் ஆட்டுக்குட்டிகளைத்தான் வளர்த்து வந்தேன், அதைத்தான் பிடித்தும் வந்துள்ளேன், வீணாக குழப்பிவிட்டு சென்று விட்டான் என்று உணர்ந்தான். சிறிது தூரம் சென்றவுடன் 2வது திருடன் வந்து, இந்த முயலை எங்கு வாங்கினீர்கள் என்று கேட்டான். அதிர்ச்சியடைந்தார் விவசாயி. இது ஆட்டுக்குட்டி என்று கூறினார். அதற்கு 2வது திருடன், முயலை போய் ஆட்டுக்குட்டி என்கிறீர்களே என்று கோபமாக பேசிவிட்டு சென்று விட்டான். இதை யோசித்த விவசாயி, என்ன இது, வருகிறவர்கள் முயல் என்று கூறுகிறார்களே, இது முயலா அல்லது ஆட்டுக்குட்டியா என்று மிகுந்த குழப்பத்தில் கவலையடைந்தான். என்ன செய்வது என்று யோசித்தான். விவசாயிக்கு எப்போதெல்லாம் கஷ்டம் வருகிறதோ அப்போதெல்லாம் சாமியை வேண்டிக் கொள்வார். அதுபோல் இப்போதும் சாமியை வேண்டி சிந்தித்து கொண்டிருந்தார். அப்போது அறிவுரைகளில் படித்தது ஞாபகம் வந்தது. அறியாமையை நீக்கிவிட வேண்டும், அறிவை பயன்படுத்தி தெளிவு பெற வேண்டும் என்பது ஞாபகத்தில் வந்தது. உடனே சிந்தித்தான், இது ஆட்டுக்குட்டிதான், தெளிவாக தெரியும். ஏதோ வேண்டாதவர்கள், கெட்டவர்கள் செய்யும் சூழ்ச்சியாக கூட இருக்கும் என்று யோசித்து கொண்டே சந்தைக்கு சென்றான். பின்தொடர்ந்தனர் 2 திருடர்கள். சந்தையில் விவசாயி, ஆட்டுக்குட்டி விற்பனைக்குள்ளது, வேண்டும் என்போர் வாங்கிக் கொள்ளலாம் என்று சத்தமிட்டார். இதை கேட்டு அருகில் இருந்த ஒருவர் ஆட்டுக்குட்டியை விலை பேசி வாங்கி கொண்டார். விவசாயிக்கு பணம் விலை கூறியபடி தந்துவிட்டார். விவசாயியும் மகிழ்ந்து பணத்தை கொண்டு அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள் என்று வாங்கி கொண்டு வீடு செல்ல தயாரானார். இதை கவனித்த 2 திருடர்களும், விவசாயி மிகவும் அறிவாளியாக இருக்கிறான், இப்போது உற்சாகமாக வேறு இருக்கிறான், இவனை நம்மால் ஏமாற்ற முடியாது, வேறு இடம் செல்வோம் என்று வருத்தத்துடன் சென்று விட்டனர்.
விவசாயி வீட்டிற்கு சென்று மளிகை பொருட்களை இறக்கி வீட்டினுள் வைத்துவிட்டு களைப்பாக சோஃபாவில் ஓய்வாக அமர்ந்து கொண்டார். பல யோசனைகள் வர ஆரம்பித்து விட்டது. ஊர் சொல்வதை விட நம்மை நாம் நம்ப வேண்டும். நம் அறிவை பயன்படுத்தி தெளிவு பெற்று பின் செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று எண்ணினான். தெளிவு பெற்ற பின் துணிவாக செயல்பட வேண்டும். வீணாக அடிமையாக இருக்கக்கூடாது என்று எண்ணினான். தக்க சமயத்தில் கடவுள் பக்தி அறிவை தெளிய வைத்து செயலில் வெற்றி பெற செய்தது. கடவுள் நம்பிக்கை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் சினம், பேராசை, பற்று, ஆணவம் மற்றும் காமம் ஆகியவையை முதலில் தூக்கி எறிய கற்றுக்கொள்ள வேண்டும். English proverb: Ignorance is the greatest darkness. Remove it with the light of knowledge. அறியாமையை விடுத்து அறிவை பயன்படுத்தி வெற்றி காண வேண்டும். முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரும் எமது கதைகளையும் கேளுங்கள். நன்றி. சுபம்.